இந்த செஷனில் வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியம்க்கு நம்ம ஒரு டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த அப்லோட் பண்ண டெஸ்ட்டுக்கான கொஷின் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஆஸ் வெல் அஸ் அயானிக் ஈக்குலிபிரியம். ரைட். ஸோ கொஷின் நம்பர் 1 பாருங்கள். ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் 1, 2 and 3 ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் கிவன். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? சரி பாருங்கள், ஜஸ்ட்டு 1, 2 ரெண்டையும் பார்க்கும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 கிடைக்குது. கரெக்டாக பாரு, பார்த்தோன்னே தெரியுது பாரு. ஜஸ்ட் when you add these things, CO gets cancelled. ஒரு CO4, 1 + 1 2 வாட்டர் மாலிகுல் ஜஸ்ட் ஆட் பண்ணால் கிடைக்குதுப்பா. அப்போ K3 இஸ் ஈக்குவல் டு ஆட் பண்ணால் கிடைக்குதுன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 2, விச் ஆஃப் த ஈக்குலிபிரியம் எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் கிவன் P4 சாலிட், இது கேஸு, இதுவும் சாலிட், இது கரெக்டுன்னு கேட்குறாங்க. கேசி தான் கொடுக்குறாங்க. கேபி தான் ஆக்சுவலாக நம்ம எழுத முடியும். கேபி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்டில் சாலிட் இருக்குது பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 பவர் 5 தான் ஆக்சுவல் ஃபார்முலா. பட் கேசி கொடுக்கறதுனால கேசின்னு கேட்கும்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் பவர் 5ன்னு எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 3, ஏ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ரிவர்சிபிள் ரியாக்ஷனுடைய ப்ராப்பர்ட்டி எதுன்னு கேட்குறாங்க. தே நெவர் ப்ரொசீட் டு கம்ப்ளீஷன். கரெக்ட். இது தே ப்ரொசீட் டு கம்ப்ளீஷன் தப்பு. அப்போ ஆன்சர் ஏதான்ப்பா. தே ஆர் நாட் கம்ப்ளீட் அன்லஸ் த ரியாக்டன்ஸ் ஆர் ரிமூவ். இதுவும் தப்பு, நான் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏப்பா. இட் இஸ் ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நெவர் கோஸ் டு கம்ப்ளீஷன். இட் அட்டைன்ஸ் ஈக்குலிபிரியம். ரைட். கேபி பை கேசி ஃபார் த ரியாக்ஷன். கேபி ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. இதான் ஃபார்முலா. இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா என் வேல்யூ எவ்வளோ? டெல்டா என் வேல்யூ ஒரு ப்ராடக்ட் மைனஸ் 1.5 ரியாக்டன்ட். 1.5னா 3/2. ஸோ 1 - 1.5 -1/2 -1/2. அப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் -1/2. அப்போ கேபி பை கேசி ஈக்குவல் டு ஆர்டி பவர் -1/2. அப்போ அது 1/√RTன்னு எழுதலாம். ஸோ ஆன்சர் 4th கொஷனுக்கு பாய். 5th கொஷின், K1 and K2 are the equilibrium constants for the reactions. Then what is the relation between them? சரி, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதோட ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K1ன்னு வச்சுக்கோ. K2 என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. சரி, 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறியோ அந்த நம்பரை பவரில் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ K2 is equal to root K1. So answer is option by. Question number 6. In the reaction given, the amount of PCl5, PCl3 and chlorine at T equilibrium is given. Total pressure 3 moles. KP கேட்குறாங்கன்னா ஃபார்முலா KPக்கு சார் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ப்ராடக்ட்டு, 2 ப்ராடக்ட் இருக்குது சார், பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ரியாக்டன்ட்டு. இதில் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCl3 எவ்வளோ, இது எவ்வளோ? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCl3 மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். மோல் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிப்ப? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCl3 வேணுமா சார்? அப்போ அவனுடைய மோல்ஸ் பை ஒட்டுமொத்த மோல்ஸ் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் 3 ATMனு கொடுக்குறாங்க. 3 AM இல்லை, அது ATM. டோட்டல் ப்ரெஷர் 3 ATMனு கொடுக்குறாங்க. ஸோ 1/3 × 3 இது 1. அப்போ இதுவும் 1, இதுவும் 1, ஆன்சரும் 1. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதான்னு பாருங்கப்பா. இந்த இடத்துல உனக்கு யூ ஹாவ் டு நோ த ஃபார்முலா ஃபார் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCl3. பார்ஷியல் ப்ரெஷர் என்ன ஃபார்முலா? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் PCl3 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். மோல் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிப்ப? அவன் எவ்வளோ மோல்ஸ் இருக்கான், மொத்தமாக எவ்வளோ மோல்ஸ், மொத்தமாக ஏன் 6 வருது சார்? உள்ள 3 பேருமே 2, 2, 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 மோல்ஸ் ஈச்சுன்னு கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலாக 6 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் இதை பாரு 3 அட்மாஸ்பியர் கொடுக்குறாங்க. ஸோ 1/3 × 3 ஆன்சர் 1. இதே மாதிரி தான் இவனுக்கு வரப்போது, ஏன்னா சேம் 2 மோல்ஸ் ஈச். அப்போ ஆன்சர் 1 அட்மாஸ்பியர். ரைட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் இது. ரைட். கொஷின் நம்பர் 7. At constant temperature in 1 liter vessel, when the reaction is at equilibrium, the SO2 concentration is 0.6. Initial concentration of SO3 is 1 molar. அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளோ? ரைட். ஓகே, ஓகேப்பா. ஸோ மேலே இருக்கிற கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இடம் வேணுன்றதுனால நான் கீழே இருக்கிறத எழுதியிருக்கேன். சரி, ஓகே பாருங்கள். 7th கொஷின், அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன் 1 liter வெசல். ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரியாக்ஷன் இது? 2SO3 ஈக்குலிபிரியம் 2SO2 + O2. சரி, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO3
ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலார்னு கொடுக்குறாங்க. ரியாக்டட் எவ்வளோ? நான் என்ன பண்ணுறேன், ரியாக்டடை 2xன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே 2 மோல்ஸ் இருக்குது. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 1 மைனஸ் 2x எக்ஸ். ஏன்னா இங்கே 2னா இங்கேயும் 2, அப்போ இங்கே 2xனா இங்கேயும் 2x, இங்கே 2னா அதில் பாதி 1, அப்போ இங்கே பாதி எக்ஸ். சரி, ஓகே சார். இப்போ என்ன கொடுக்குறாங்க, SO2 எவ்வளோ மீதி இருக்குது? 0.6 தான். அப்போ பாருங்கள், 2xோட வேல்யூ 0.6 தான். அப்போ எக்ஸோட வேல்யூ 0.3, எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 0.3. அப்போ இதை கண்டுபிடி. 1 மைனஸ் 2 இன்ட்டு 0.3, அப்போ இதோட ஆன்சர் 0.4 சார். இதோட ஆன்சர் 0.6 சார். இதோட ஆன்சர் 0.3. இப்போ சொல்லுங்கள், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் சார்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SO2 ஸ்கொயர் பண்ணணும், O2 பவர் 1, SO3 ஸ்கொயர் பண்ணணும் சார். அப்போ 0.6 இன்ட்டு 0.6 இன்ட்டு 0.3 பை 0.4 இன்ட்டு 0.4, 0.4 இன்ட்டு 0.4. இதை சால்வ் பண்ணுங்கள். 0.675 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ த ஆன்சர் ஃபார் த கொஷின் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. சூப்பரான கொஷின் இது. கொஷின் நம்பர் 8. அடுத்தது, KP greater than KC. ஸோ கொஷின் நம்பர் 8, KP greater than KCனா என்ன அர்த்தம்? டெல்டா NG greater than 0ன்னு அர்த்தம். இந்த ரியாக்ஷனோட டெல்டா NG பாரு, இந்த ரியாக்ஷனோட டெல்டா NGயை பாரு. இந்த ரியாக்ஷனோட டெல்டா NG வேல்யூ என்ன? 2 மைனஸ் 4 மைனஸ் 2. இது தப்பு. டெல்டா NG 0. இங்கே 3 மைனஸ் 2 ஆன்சர் ப்ளஸ் 1 பாசிட்டிவ். அப்போ இதான் இப்போ ஆன்சர். ஸோ 8th கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 9th கொஷின், பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் dissociates and follows. Phosphorus pentachloride dissociates and follows in a closed vessel. ஓகே, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ப்ரெஷர் P அண்ட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் எக்ஸ் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCl3 எவ்வளோ? சரி, எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ PCl5 ஈக்குலிபிரியம் PCl3 ப்ளஸ் Cl2. ஆரம்பத்தில் 1 மோல் எடுத்துக்குவோம். எக்ஸ் ரியாக்டட், மீதி 1 மைனஸ் எக்ஸு, எக்ஸு. பார்ஷியல் ப்ரெஷராக PCl3 கேட்குறாங்க. அவன் எவ்வளோ மோல்ஸ் இருக்கான்? எக்ஸு சார். பை மொத்தமாக எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1 + x வரும் சார். இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் P, இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் P. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 10, ஸ்டார்டிங் வித் 1 mole ஆஃப் N2O4. ஸோ அப்போ N2O4 ஈக்குலிபிரியம் 2NO2 தான் ரியாக்ஷன். ஸோ ஆரம்பத்தில் இனிஷியல் 1 mole ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரியாக்டட் ஆல்ஃபா, ரிமைனிங் அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபா, இது 2 ஆல்ஃபா. சரி, அட் ஈக்குலிபிரியம் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது? டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 1 + ஆல்ஃபா. ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4. ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 + ஆல்ஃபா. கொஷின் நம்பர் 11, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் டஸ் த ரியாக்ஷன் கோ டஸ் நாட் எங்கே கம்ப்ளீஷனுக்கு போகாது? கே வேல்யூ அதிகமாக இருந்தால் ப்ராடக்ட்டு அதிகம், கிட்டத்தட்ட கம்ப்ளீஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே டஸ் நாட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ கே எது ரொம்ப கம்மி? ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். எங்கே கே ரொம்ப கம்மியோ அதுதான் ஆன்சர். கொஷின் நம்பர் 12, ரைட், ஃபார் த ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குலிபிரியம் டி, ஏடினா இது 3 ஆட் பண்ணால் போதும். ஸோ 3 ஆட் பண்ணோம்னா அப்போ 3 ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். 48 ஆன்சர். இப்படியே கொடுக்குறாங்களா? ஸோ 2 × 4 × 6 ஆன்சர். கொஷின் நம்பர் 13, த gaseous ரியாக்ஷன் இஸ் given ப்ளஸ் கியூன்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா டெல்டா ஹெச்சோட வேல்யூ நெகட்டிவ், அப்படின்னா எக்ஸோதெர்மிக். சரி, டெல்டா NG பாரு இந்த ரியாக்ஷனில். சார் இந்த பக்கம் 2 மோல்ஸ், ஒரு ஏ ஒரு பி, 2 மோல்ஸ். ஆனால் இந்த பக்கம் 3 பேர். அப்போ 3 - 2 1, ரைட்டா? த்ரீ மைனஸ் 2 1. ஸோ இப்போ என்ன சார் ப்ராடக்ட் கிடைக்க போகுது பாருங்கள். ரைட், டெம்பரேச்சர் அதிகமாக வச்சா எண்டோதெர்மிக் தான் அதிகமாக நடக்கும், ரைட்டா? இங்கே ஃபார்வேர்டு எக்ஸோதெர்மிக். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக வச்சா இந்த ரியாக்ஷனில் ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும்? லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ என்னுடைய ஆன்சர் லோ டெம்பரேச்சர் இருக்கணும். ஸோ ஏ இல்லைனா டி, இதான் ஆன்சர். அடுத்தது, ப்ரெஷர் அதிகமாக்கணும் ஆகும் சார். ப்ரெஷர் அதிகமானால் வால்யூம் கம்மியாகும். வால்யூம் கம்மியானால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கம்மியாகும்.
இங்கே எந்த டைரெக்ஷனில் கம்மியாகுது பாரு சார், ரிவர்ஸில் தான் சார் கம்மியாகுது. அப்போ இதுவுமே ரிவர்ஸ் ரியாக்ஷன். அப்போ ப்ரெஷர் அதிகமாக வச்சிங்கன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ உனக்கு ஃபார்வர்டு தான் நிறைய ப்ராடக்ட் வேணும். அப்போ லோ ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரே ஆன்சர் ஆப்ஷன் டி. இது ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடிய ஒரே ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 14. ஃபார் த ரியாக்ஷன் A + B + Q, ஓகே, டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்டு. அப்போ என்ன ஆகும்னு கேட்குறாங்க. பாரு, இந்த ரியாக்ஷனில் Q லெஃப்ட் சைடு வருது அப்படின்னா எனர்ஜி இஸ் அப்சார்ப்டு. டெல்டா H பாசிட்டிவ் அப்படின்னா எண்டோதெர்மிக். டெம்பரேச்சர் அதிகமானா எப்பயுமே எண்டோதெர்மிக் தான் அதிகமாக நடக்கும். அதாவது இந்த ரியாக்ஷனில் ஃபார்வேர்டு தான் அதிகமாக நடக்கும். இப்போ இதை மனசில் வச்சு பதில் சொல்லு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்ன ஆகும் சார்? ஃபார்வேர்டு அதிகமாக நடக்கும்போது ப்ராடக்ட் அதிகமாகும் சார். 14th ஆப்ஷன் ஏ அதிகமாகும் சார். 15. அண்டர் வாட் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் த ஃபார்மேஷன் ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜன் ஃப்ரம் மாலிகுலர் ஹைட்ரஜன் வில் பி ஃபேவர்டு மோஸ்ட். சரி பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் அட்டாமிக் ஹைட்ரஜனா H, ஃப்ரம் மாலிகுலர் ஹைட்ரஜனா H2. பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே 2 போடணும். ஸோ இது எப்போ நடக்கும்? டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் எப்படி இருக்கணும்? சரி, நல்லா கவனி. இந்த ப்ராசஸ் பார்த்தோடனே தெரியுது. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எண்டோதெர்மிக். ஏன்? இந்த 2 பேரில் இவன் தான் ஸ்டேபிளாக இருக்கிற ஒருத்தன் அன்ஸ்டேபிளாக மாறுறான்னா எண்டோதெர்மிக். இவனுக்கு எனர்ஜியை கொடுக்க எனர்ஜி அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே இவன் வைப்ரேட் ஆகி உடஞ்சிருவான். அப்போ இது எண்டோதெர்மிக் ப்ராசஸ். டெம்பரேச்சர் அதிகமாக வச்சா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா எண்டோதெர்மிக் நடக்கும், ஃபார்வர்ட் நடக்கும். சரி, ஓகே. அப்போ இந்த ரியாக்ஷன் எப்போ வேகமாக நடக்கும்னு கேட்குறாங்க. அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக வைக்கணும். ஸோ ஆன்சர் ஏ இல்லைனா பி. ஆன்சர் ஏ இல்லைனா பி. இது தெரிஞ்சு போச்சு சார். அடுத்தது வாங்க சார். ரைட், ப்ரெஷருக்கு வாங்க சார். சார் இங்கே ஒருத்தன் தான் இருக்கான். லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு H2, ஆனால் ரைட் சைடில் 2 பேர் இருக்கான். ப்ரெஷர் அதிகமானால் நமக்கு தெரியும் வால்யூம் கம்மியாகும். வால்யூம் கம்மியான நம்பர் ஆஃப் மோல்ஸு கம்மியாகும். இங்கே எந்த டைரெக்ஷனில் கம்மியாகுது? ரிவர்ஸில் தான் 2 ஒன்றா கம்மியாகுது. அப்போ ப்ரெஷர் அதிகமாக்குனா இங்கே ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். கேள்வியில் ஃபார்வேர்டு ஃபேவர் ஆகணும்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரெஷர் ஆப்போசிட்டாக மாற்று, லோ ப்ரெஷர். ஸோ லோ ப்ரெஷர். ஆன்சர் ஆப்ஷன் பி. 15வது கொஷனுக்கு பாய். 16 என்ன கேட்குறாங்க? டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பற்றி பேசுகிறாங்க. ஒன் செகண்ட்ப்பா. கொஷின் நம்பர் 16. ஒரு ஈக்குவேஷன் இருக்காங்க. 2AB2 ஈக்குவலிபிரியம் 2AB + B2 இனிஷியல் 1 மோல்னு கொஷினில் கொடுக்குறான். ரைட்டா? சரி, 1 மோல் நானே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இது ரெண்டும் கிடையாது. ரியாக்டர் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கொடுக்குறான். அப்போ எக்ஸு இங்கே 1 இருந்தால் இங்கே எழுதுறது தான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். ரிமைனிங் இது 1 - எக்ஸு, இது எக்ஸு, இது x/2. இங்கே 2னா இங்கே 2, அதனால் இங்கே எக்ஸ்னால் இங்கே எக்ஸ், இங்கே 2னா இங்கே 1, அப்போ இது x/2. இது பொண்ணுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ கேபி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன ஃபார்முலா? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் AB² இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B2 பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் AB2². இந்த 3 பார்ஷியல் ப்ரெஷரையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் AB எவ்வளோ, அவன் எவ்வளோ இருக்கான், பை ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குது, ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்ப்பா. இதெல்லாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 + x/2ன்னு கிடைக்கும். இதை 2 + x/2ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே 2 + x/2 நான் மேலே போட்டுக்கிறேன். இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். இதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் AB. சரி, அடுத்தது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B2 எவ்வளோ, அவன் எவ்வளோ இருக்கான், பை மொத்தமாக எவ்வளோ இருக்கான். இந்த 2ம் கேன்சல் ஆகிடும். இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் AB2 எவ்வளோ, அவன் எவ்வளோ இருக்கான், 1 - x, பை மொத்தமாக எவ்வளோ இருக்கான், 2 + x, 2 மேலே வரும், இன்ட்டு P. இப்போ இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் AB இதை ஸ்கொயர் பண்ணுறாங்க. அப்போ 4x² P² பை 2 + x த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இதை அப்படியே எழுதணும் B2. அப்போ x இன்ட்டு P பை 2 + x இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணணும். டினாமினேட்டருங்கிறதுனால நான் தலைகீழாக எழுதுகிறேன். 2 + x த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 - x த ஹோல் ஸ்கொயர்
இன்ட்டு 2 ஸ்கொயரை 4ன்னு எழுதலாம், பி ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். பாரு, 4க்கு 4 கேன்சல் ஆகிடும், பி ஸ்கொயருக்கு பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், 2 + x ஹோல் ஸ்கொயர் 2 + x ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி என்ன தான் இருக்குது? நியூமரேட்டரில் எக்ஸ் கியூப் பி இருக்குது, நியூமரேட்டரில் எக்ஸ் கியூப் பி இருக்குது, டினாமினேட்டரில் 2 + x × 1 - x ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதுதான் கேபி. எக்ஸ் ரொம்ப சின்னதுன்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ரொம்ப சின்னதுன்னா 2 + x 2னே எழுதலாம் சார், 1 - x 1 ஸ்கொயர்னே எழுதலாம் சார். அப்போ 1 ஸ்கொயர் 1 விட்டுரு. இப்போ இதுலேருந்து பாரு, எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2kp பை ப்ரெஷர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 2kp பை ப்ரெஷர். இதான் இப்போ ஆன்சர், கியூப் ரூட் ஆஃப் 2kp பை ப்ரெஷர். ஆப்ஷன் ஏப்பா, கியூப் ரூட் ஆஃப் 2kp பை ப்ரெஷர். ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா பாருங்கள்? ரொம்ப நல்ல கொஷின், ரொம்ப நல்ல கொஷின், டைம் எடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல கொஷின். 16 முடிஞ்சது. 17க்கு போகலாமா? ரைட், 17. ரைட், கொஷினை பாருங்கள். 17th கொஷினை. ரைட், என்ன கொடுத்துருக்காங்க 17th கொஷினில்? 50 ml ஆஃப் 0.1 molar HCl, 50 ml ஆஃப் 0.2 molar NaOH மிக்ஸ்டு. pH ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளோ? முதல்ல வால்யூம் ஆஃப் ஆசிட், நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் கண்டுபிடி. 50 × 0.1 5 ஆன்சர். வால்யூம் ஆஃப் பேஸ், நார்மாலிட்டி ஆஃப் பேஸ் கண்டுபிடி. 50 × 0.2 10 ஆன்சர். எது அதிகமாக இருக்குது? பேஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அது பேசிக் சொல்யூஷனாக தான் இருக்கும். அப்போ பேஸ் அதிகமாக இருக்கா, பேஸை முன்னாடி போடு, ஆசிட் அது கம்மியாக இருக்கா, ஆசிடை பின்னாடி போடு. வால்யூம் ஆஃப் ஆசிட், நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் இஸ் ஈக்குவல் டு வி டோட்டல் என் டோட்டல். இதில் 10 - 5. வி டோட்டல் எவ்வளோ? டோட்டல் வால்யூம் 100 ml. எப்படி சார் தெரியும்? பாரு, 50 ml 50 ml மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்டு நார்மாலிட்டிங்கிறது OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன். ஏன்னா இந்த சொல்யூஷன் பேசிக் சொல்யூஷன், பேசிக் சொல்யூஷன். இப்போ பாருங்கள், 10 - 5 5/100 ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ். ரைட்டா? 5/100னா 1/20, 1/20 அப்படின்னா 0.05 ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன். இதை வந்து 5 × 10⁻² எழுதுகிறேன். இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ். இதை வச்சுக்கிட்டனால POH கண்டுபிடிக்க முடியும். POH என்ன? மைனஸ் லாக் ஆஃப் 5 × 10⁻². அப்போ 2 - log 5ன்னு எழுதலாம், 2 - 0.7 எழுதலாம். ஆன்சர் 1.3. இது POHக்கு. நம்மளை கேட்டிருக்கிறது PH. அப்போ PHனா 14 - POH, 14 - 1.3 12.7 ஆன்சர். ஆப்ஷன் சி ஆன்சர், ஆப்ஷன் சி ஆன்சர். அருமையான ஒரு கொஷின், அருமையான ஒரு கொஷின். இது நீங்கள் எப்படி சார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னாக்கா ப்ராக்டிஸ். நான் நிறைய தடவை இந்த மாதிரி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். நீயும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வந்துடும். ரைட், கொஷின் நம்பர் 18, 18வது கொஷின் போயிடலாம் வாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு பஃபர் சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்டு பை மிக்சிங் அமோனியா. அமோனியாங்கிறது பேஸ், பேஸோட கான்சன்ட்ரேஷன் 0.1 மோலார். அமோனியம் குளோரைடுங்கிறது சால்ட், சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் 1 மோலார். அட் 298 Kelvin pKb கொடுத்துட்டாங்க 5ன்னு. இப்போ pH கேட்குறாங்க. இந்த 3 டேட்டா வச்சனால POH தான் கண்டுபிடிக்க முடியும். POH எவ்வளோ? pKb ப்ளஸ் லாக் ஆஃப் சால்ட் பை பேஸ். pKb எவ்வளோ? 5 ப்ளஸ் லாக் ஆஃப் சால்ட் வந்து 1 பை பேஸ் வந்து 10⁻⁻1. ஸோ இது லாக் 10, லாக் 10னா ஆன்சர் 1. அப்போ ஆன்சர் 6. pH வந்து 6, சாரி POH வந்து 6, POH வந்து 6, POH வந்து 6, POH 6. அப்போ pH எவ்வளோ? 8, 14 - 6 8. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், கொஷின் நம்பர் 19. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாரு. when 10⁻⁻8 மோலார் H+, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் dissolved in 1 liter water, pH எவ்வளோ? இது ஒரு ஆசிட், ஆசிடோட pH கண்டிப்பாக 7 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ யுவர் ஆன்சர் ஷுட் பி பிலோ 7. நான் இதை ஒன்று கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். கான்சன்ட்ரேஷன் pH ஃபார்முலா மைனஸ் லாக் ஆஃப் H+ அயான் சார். அப்போ இங்கே மைனஸ் லாக் ஆஃப் 10⁻⁻8 போடுறதானா? கிடையாது. இது கூட என்ன ஆட் பண்ணணும்? 10⁻⁻7 ஆட் பண்ணணும். ஏன் சார்? நீங்கள் கொடுத்த ஆசிடை விட தண்ணியில் H+ அதிகமாக இருக்குது சார் போது தண்ணியோட H+ சேர்க்கணும். அப்படி சேர்த்தினா ஆன்சர் 7 விட கம்மியாக தான் வரும்னு சொல்லி கொடுத்தேன். கொஷின் நம்பர் 20. ரைட், த சாலிபிலிட்டி ஆஃப் லெட் ஹைட்ராக்சைடு இன் வாட்டர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் சாலிபிலிட்டி இன் எ பஃபர் சொல்யூஷன் ஆஃப் pH 8. In a buffer solution of pH 8 would be
ஓகே, லெட்டு ஹைட்ராக்சைடு தண்ணியில் கரைஞ்சா எப்படி கரையும் சார்? PbOH ட்வைஸ் சார். தண்ணியில் கரைஞ்சா Pb2 ப்ளஸ் 2 OH மைனஸ் இந்த மாதிரி பிரியும் சார். சரி, ஓகே. இதோட சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃபார்முலா என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் லெட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் ஸ்கொயர் சார். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் ஸ்கொயர் சார். ரைட். இதை எஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இதை 2s எடுக்கணும். ஏன்னா இங்கே பாரு 2 இருக்குது. ரைட்டா? 2s ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 4s கியூப். இதுதான் சாலிபிலிட்டி ப்ராடக்டோட ஃபார்முலா. இங்கே சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? சாலிபிலிட்டி கொடுக்கல, ப்ராடக்ட் கொடுக்கல, சாலிபிலிட்டி எஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாரு ஆன்சர் 4s கியூபில் 4 இன்ட்டு எஸ்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், கியூப் பண்ணுறேன். இதோட ஆன்சர் என்ன வந்துச்சு? இதோட ஆன்சர் 1.2 இன்ட்டு 10⁻⁻15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? த சேம் லெட் ஹைட்ராக்சைடு இஸ் நவ் டிசால்வ்ட் இன் எ சொல்யூஷன் ஆஃப் pH8. pH8ன்னு என்ன அர்த்தம் சார்? மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ் வந்து 8 சார். இந்த மைனஸை நான் ப்ளஸ்ன்னு மாற்றுறேன்னு வச்சுக்கோ. இந்த மைனஸ் நான் ப்ளஸ்ன்னு மாற்றினா இங்கே மைனஸ் போட்டுருவேன். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H ப்ளஸ் எவ்வளோ? 10⁻⁻8. ரைட்டா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் எவ்வளோ சார்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10⁻⁻14 வரணும். அப்போ இது 10⁻⁻6. 10⁻⁻6. ஓகேவா? இப்போ பாரு சாலிபிலிட்டி ப்ராடக்டோட ஃபார்முலா S இன்ட்டு 2s த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? அவங்க கேட்குறது என்ன? சாலிபிலிட்டி S வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ கேஎஸ்பி மாறாது சார். 1.2 இன்ட்டு 10⁻⁻15 ஈக்குவல் டு எஸ் எனக்கு தெரியாது சார். ஆனால் 2sன்னு நான் கான்சன்ட்ரேஷனாக OH மைனஸ் அயன் தானே 2s. அது எனக்கு தெரியும். ஏதோ இருக்கு பார். ஸோ அப்போ 10⁻⁻6 ஸ்கொயர் பண்ணுவேன் சார். அப்போ 10⁻⁻12. 10⁻⁻12. ஸோ இந்த பக்கமும் 10⁻⁻12 கேன்சல் பண்ணு. இந்த பக்கமும் 10⁻⁻12 கேன்சல் பண்ணு. அப்போ சாலிபிலிட்டி 1.2 இன்ட்டு 10⁻⁻3. ஆப்ஷன் டி ஆன்சர். ஸோ சாதாரண தண்ணியில் சாலிபிலிட்டி எஸ் வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. சாதாரண தண்ணியில் சாலிபிலிட்டி கொடுத்துட்டாங்க. அதுவே pH8 இருக்கிற வாட்டரில், pH8 இருக்கிற சொல்யூஷனில் சாலிபிலிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான்ப்பா. சரியா? ரைட். கொஷின் நம்பர் 21 என்ன கொடுக்குறாங்க? 21ல் பாரு சார். இந்த லெசன் பாருங்கள் சார். இவ்வளோ டைம் எடுக்குதுன்னா ஆமாம், இந்த லெசன் கொஞ்சம் அந்த மாதிரியான லெசன் தான். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா கொடுக்குறாங்க. எவ்வளோ? 10⁻⁻2 மோலார் சொல்யூஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா வந்து 5/100, 5 இன்ட்டு 10⁻⁻2ன்னு கொடுக்குறாங்க. கான்சன்ட்ரேஷனாக OH மைனஸ் கேட்குறாங்க. சி ஆல்ஃபா படித்தோம், ஞாபகம் இருக்கா? கான்சன்ட்ரேஷனாக OH மைனஸ்னால் சி ஆல்ஃபா. சி கொடுத்துட்டாங்க 10⁻⁻2, ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க 5 இன்ட்டு 10⁻⁻2. அப்போ ஆன்சர் 5 இன்ட்டு 10⁻⁻4. 5 இன்ட்டு 10⁻⁻4. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. 5 இன்ட்டு 10⁻⁻4. ஓகே. கொஷின் நம்பர் 22. ரிலேஷன் பிட்வீன் KH அண்ட் KW ரிலேஷன் கேட்குறாங்க. மெக்னீஷியம் குளோரைட். முதல்ல இது எப்படி உருவாச்சு சார்? மெக்னீஷியம் குளோரைடை உருவாக்குனது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் மெக்னீஷியம் குளோரைடு உருவாகிருக்கும். அப்போ இதை உருவாக்குனது ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட், வீக்கான பேஸ். மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ஒன்றும் ஸ்ட்ராங் பேஸ்லாம் கிடையாது. ஜெலுசில் நீ குடிக்கிறல அதில் கொஞ்சம் இருக்குது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. வீக் பேஸ் தான் இது. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், வீக் பேஸ். யார் வீக்காக இருக்கணும் அவன் கீழே வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ KH இஸ் ஈக்குவல் டு KW/KB. சூப்பரான கொஷின். அடுத்தது 23 என்ன கொடுத்துருக்குறாங்க? இப்போ 23ல் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் ஏ சால்ட் இன் ஏ சொல்யூஷன் இன் விச் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A+ இஸ் given. The salt will precipitate when the concentration of B- becomes what? சரி, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னா அந்த சால்ட் AB. அப்போ ஏபின்னும் போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A+ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B-. ஓகே. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ எவ்வளோ? 10⁻⁻8. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A எவ்வளோ? 10⁻⁻3. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B- எவ்வளோ சார்? 10⁻⁻5 விட அதிகமாக இருந்தால் ப்ரிசிபிட்டேட் ஆகும் சார். அவ்வளோதான். 10⁻⁻5 விட அதிகமாக இருந்தால் ப்ரிசிபிட்டேட் ஆகும். ஸோ கிரேட்டர் தேன் 10⁻⁻5. ஏன் அதிகமாக இருந்தான்னு சொன்னேன்? அயானிக் ப்ராடக்ட் அதிகமாக இருந்தால் தான் ப்ரிசிபிட்டேஷன் நடக்கும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது அயானிக் ப்ராடக்ட். அது அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த வேல்யூ இதை விட அதிகமாக இருக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. ரைட். கொஷின் நம்பர் 24. டைரக்ட் ஃபார்முலா தான் இது. ஸோ 24
ஆனயானிக் ஹைட்ரலைசிஸ் நடக்குது அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி. ஆனயான் ஹைட்ரலைஸ் ஆகுது அப்படின்னா ஆனயான்னா நெகட்டிவ் அயான் தண்ணியில் இருக்கிற H+-ஐ காலி பண்ணுது. அப்போ தண்ணியில் OH- அதிகமாகும். OH- அதிகமாகும்னா pH > 7. pH > 7 நான் சொல்லிக் கொடுக்கும்போதே சொன்னேன், ஃபார்முலாவில் எல்லா டேர்ம்லையும் ப்ளஸ் வரணும்னு சொன்னேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ரைட். கொஷின் நம்பர் 25 என்ன கேட்குறாங்க? கரெக்ட் இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் H3O+ கான்சன்ட்ரேஷன். ஓகே, 4 ஆப்ஷனை பாரு. ஒரு ஆப்ஷன் H2S, H2SO4, NaCl, NaNO2. சரி, இதில் இதுதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அப்போ இதோட pH ரொம்ப கம்மி. pH ரொம்ப கம்மி. சரிதானே? pH ரொம்ப கம்மினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ ரொம்ப அதிகம்னு அர்த்தம். pH ரொம்ப கம்மினா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ ரொம்ப அதிகம். அவங்க கேட்குறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ தான் கேட்குறாங்க. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ தான் கேட்குறாங்க. ஓகே, ரைட். அப்போ இருக்கிறதுலே சல்ஃபரிக் ஆசிட் தான் அதிகம். அப்போ இந்த 3 ஆன்சரில் ஒன்று தான்ப்பா ஆன்சர், ஃபஸ்ட்டு கிடையாது. ரைட், அடுத்தது வா. இது என்ன ஆசிட், இது என்ன சால்ட், இது என்ன சால்ட்? இதோட pH 7. ஏன் pH 7ன்னு சொல்கிறீங்க சார்? இது ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் சேர்ந்து உருவாக்கின உப்பு. ரைட்டா? இதோட pH 7ஆக இருக்கும். இங்கே பாரு, சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் HNO2, இதுதான் ஆசிடும் பேஸும் சேர்ந்தது. இது ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட். இதோட pH கொஞ்சம் அதிகமாக இருக்கும். pH அதிகமாக இருந்தால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ கம்மியாக இருக்கும். அப்போ இந்த 2 பேரில் NaNO2 கம்மியாக இருக்கணும். NaNO2 கம்மியாக இருக்கணும். இந்த ஆன்சரும் கரெக்டு, இந்த ஆன்சரும் கரெக்டு. இந்த இடம் தப்பாக இருக்குது. ஸோ பாயும் ஆன்சர் கிடையாது. ரைட்டா? அடுத்தது H2S கம்பேர் பண்ணு. இது H2S, இது டைரெக்டாகவே ஒரு வீக் ஆசிட். வீக் ஆசிட்னா pH கொஞ்சம் 7 கிட்ட இருக்கும். pH கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் H+ ரொம்பவேலாம் இல்லை, ஓரளவு கம்மியாக இருக்கும். லிசன், ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது. ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு. சிம்பிள்ப்பா, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருக்குது. ரைட், இந்த கொஷினை கொஞ்சம் வேறு மாதிரியே சால்வ் பண்ணலாம். ரைட், நல்லா கவனிங்க. இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் இவன் தான். அப்போ pH ரொம்ப கம்மி, H+ இவனுக்கு தான் ரொம்ப அதிகம். ஸோ ஆன்சர் இந்த 3ல் 1. ரைட், ஓகே. அடுத்தது இது HCl, NaOH ரெண்டும் சேர்ந்து உருவாக்குனது. இதோட pH 7. இது ஸ்ட்ராங் பேஸ், வீக் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ். அப்போ pH ரொம்ப 7 தாண்டி அதிகமாக இருக்கும். pH ரொம்ப அதிகம்னா H+ ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ தான் கேட்குறாங்க. இது ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ஒரு வீக்கான ஆசிட் தான். இவன் ஒரு வீக்கான ஆசிட், இவங்கிட்ட ஓரளவுக்கு H+ இருக்கும். அப்போ NaNO2 தான் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா. ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேவா? இங்கே இந்த 2 பேரை வச்சு தான் முடிவு பண்ணுறோம். ரைட், கொஷின் நம்பர் 26 என்ன கொடுக்குறாங்க? 26ல் பாரு, சாலிபிலிட்டி ஆஃப் AgCl எஸ் வேல்யூ கொடுக்குறாங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கேட்குறாங்க. ஸோ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் AgClக்கு என்ன ஃபார்முலா? S². ஸோ கொடுத்ததை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதின ஆன்சர், ஸ்கொயர் பண்ணி எழுதின ஆன்சர். ஸோ 2 × 10 பவர் அப்படியே ஸ்கொயர் பண்ணி கொடுக்குறாங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டாங்கிப்பா. ஓகே, சூப்பர். 27 சாலிபிலிட்டி ஆஃப் AgCl கொடுக்குறாங்க. 27 பாருங்கள், சாலிபிலிட்டி ஆஃப் AgCl கரையுது. ரைட்டா? Ag +, Cl -ஆ 1 S, இது 1 - S, இது S, இது S. ஆனால் கூடவே 0.1 மோலார் சோடியம் குளோரைடு இருக்குது. சோடியம் குளோரைடு ஒரு கம்ப்ளீட்டாக கரையக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட். சரி, அடுத்தது சாலிபிலிட்டியோட வேல்யூ என்ன கொடுக்குறான் கொஷினில்? 10⁻⁻5 கொடுக்குறான். ரைட்டா? அப்போ பாரு, இது 10⁻⁻5, இது 10⁻⁻5 ப்ளஸ் 0.1 ப்ளஸ் 0.1. ஓகேவா? ப்ளஸ் 0.1. ஓகேவா? சரி, இப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன சார்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag ப்ளஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag ப்ளஸ் எவ்வளோ? 10⁻⁻5. இது எவ்வளோ? 10⁻⁻5 ப்ளஸ் 0.1. நல்லா கவனிப்பா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 10⁻−10. ரொம்ப கம்மி. அதை விட்டுரு. அப்போ யூ கேன் அவாய்ட் திஸ். இதை விட்டுறலாம் நீ.
அப்போ 10 பவர் மைனஸ் 5 இன்ட்டு 0.1 மட்டும்தான் ப்ராக்கெட்டில் இருக்கும். ஆன்சர் அப்போ 10 பவர் மைனஸ் 6 அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையா? வெயிட் பண்ணி ஓகே, நம்மளை கேட்குறது என்னென்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்குறோம், ரைட்டா? அது நம்மளை கேட்கல. நம்மளை கேட்குறது சாலிபிலிட்டி ஆஃப் AgCl இன் திஸ் சொல்யூஷன். அப்போ கவனி, ஃபஸ்ட்டு சாலிபிலிட்டி ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருவோம். சார் இது 10 பவர் மைனஸ் 5, இதுக்கு ஃபார்முலா S ஸ்கொயர் சார். எஸ்ஸோட வேல்யூ 10 பவர் மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 10 பவர் மைனஸ் 10. ஸோ இதோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு 10 பவர் மைனஸ் 10ன்னு. இப்போ இதோட வேல்யூ எஸ் ப்ளஸ் 0.1 எஸ்சி மல்டிப்ளை பண்ணால் எஸ் ஸ்கொயர் வரும். சாலிபிலிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது. எஸ் ஸ்கொயர்னால் ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூவாக இருக்கும். அதனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எஸ்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன் அவாய்ட் பண்ணுறோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0.1 எஸ். சாலிபிலிட்டியே ரொம்ப கம்மி. சாலிபிலிட்டியை ஸ்கொயர் பண்ணால் ரொம்ப 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 கம்மியாகிடும், நெக்லிஜிபிள் வேல்யூ. அதனால் இதை விட்டுடலாம். 0.1 அதுக்கு 10 பவர் மைனஸ் 1ன்னு அர்த்தம். இதையும் அடிச்சுன்னா சாலிபிலிட்டி இப்போ 10 பவர் மைனஸ் 9. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா, ஆப்ஷன் சி. கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இருக்குது. நான் முதல்ல என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை வச்சு அப்படியே கண்டுபிடிக்க போயிட்டேன். இங்கே அதை கேட்கல. நார்மலாக சாலிபிலிட்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் நார்மலாக சாலிபிலிட்டி. இதில் இதே சப்ஸ்டன்ஸை 0.1 சோடியம் குளோரைடில் எந்த அளவுக்கு கரையும்னு கேட்குறாங்க. சாலிபிலிட்டி எஸ் வேல்யூ இன் 0.1 சோடியம் குளோரைட் கேட்குறாங்க. சரியாப்பா? ஓகே. கொஷின் நம்பர் 28. A2X3 இதோட சாலிபிலிட்டி ஒய். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, ஆன்சர் என்ன? 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 3 இன்ட்டு எஸ் பவர் 2 + 3. ஸோ இது 4, இது 27 எஸ் பவர் 5, 108 எஸ் பவர் 5. இங்கே சாலிபிலிட்டிக்கு தான் ஒய்ன்ட்டாங்க. அப்போ 108 ஒய் பவர் 5. 108 ஒய் பவர் 5. கொஷின் நம்பர் 29. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் லெட் அயோடைடு. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் லெட் அயோடைடு எழுதுனா Pb2 ப்ளஸ் 2I-. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஃபார்முலா 1 பவர் 1 இன்ட்டு 2 பவர் 2 இன்ட்டு எஸ் பவர் 1 + 2, 4s³. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க 3.2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8ன்னு, 4s³. எஸ் கேட்குறாங்கப்பா. சிம்பிள். 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 ஆன்சர். பொறுமையாக போட்டுக்கும். நெக்ஸ்ட் 30th கொஷின். த சொல்யூஷன் இஸ் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட்டு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எது அதிகம்? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அதிகம். அப்போ தான் இது அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அதிகம். அப்படி இருக்கிறது ஆப்ஷன் ஏல. ஸோ 30 கொஷனுக்கு ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கொஷின்ஸ். ஓகே, தேங்க்யூ.